ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுப்ரபாதம். துயில் எழுப்புதல். எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜமன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுப்ரபாதம். ஆராம சம்பகதரு பிரவரேஷு காவ்ய முத்தாய கர்ணமதுரம் சுகசாரிகாத்யா கூஜந்தி சங்கஷயிமே விஹகா சமேத்ய ஸ்ரீராஜகோப பகவன் தவ சுப்ரபாதம். சம்பக ஆரண்யத்தில் உள்ள மரங்களில் இனிமையாக வாழும் அந்த உயர்ந்த கிளிகள் எல்லாம் கண்ணனின் சேஷ்டிதங்களை கவிதை பாடி ஒன்றாக மெய்சிலிர்த்து பேசி மகிழ்கின்றன. மாடு மேய்க்கும் அரசே, துயில் களைவாயாக. ஸ்ரீ யதிராஜ வைபவம் வடுகநம்பி அருளிச் செய்தது. தத்பாஷ்யமாதாய நிதாய மூர்த்னி ஸ்ரீபாஷ்யமேதத்வரபாஷ்யக்ருத்வம் இதீவ தஸ்மை பிரததௌ ச தேவி பாஷ்யம் ஹயக்ரீவமபி ஸ்வதேவம். அங்கு காஷ்மீரத்தில் அவருடைய பிரம்மசூத்திர பாஷ்யத்தை சிரசாவகித்த சரஸ்வதி தேவி இதுவே ஸ்ரீ பாஷ்யம். மிகச்சிறந்த பாஷ்யத்தை செய்த நீர் இனி ஸ்ரீபாஷ்யக்காரர் என்றே புகழப் பெறுவீர் என்று கூறி அந்த ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீகோசத்தையும் தனது ஆராதன மூர்த்தியான ஹயக்ரீவரையும் அவரிடம் அளித்தாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். एवं भूतमत्कैङ्कर्यप्राप्त्युपायतया अवक्लिप्तसमस्तवस्तुविहीनोऽपि अनन्ततद्विरोधि पापाक्रान्तोऽपि अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्त असह्यापचारयुक्तोऽपि एतत्कार्यकारणभूतानादिविपरीताहङ्कारविमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादिविपरीतवासनासम्बद्धोऽपि एतदनुगुणप्रकृतिविशेषसम्बद्धोऽपि एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुखदुःख तद्धेतु तदितरोपेक्षणीय विषयानुभवज्ञान संकोचरूपमच्चरणारविन्दयुगलैकान्तिक परभक्ति परज्ञान परमभक्ति विघ्न प्रतिहतोऽपि येन केनापि प्रकारेण द्वयवक्तात्वम् केवलं मदीयैव दयया निःशेष विनष्ट सहेतुकमच्चरणारविन्दयुगलैकान्तिकात्यन्तिक परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसादलब्धमच्चरणारविन्दयुगलैकात्यन्तिक परभक्ति परज्ञान परमभक्तिः मत्प्रसाद
प्रसादादेव साक्षात्कृत यथावस्थित मत्स्वरूप गुणविभूतिलीलोपकरण विस्तारः अपरोक्ष सिद्धमन्ययाम्यत मद्दास्यैक स्वभावात्मस्वरूपः मदेकानुभवः मद्दास्यैक प्रियः परिपूर्णानवरत नित्यविशदतमानन्य प्रयोजनानवधिकातिशय प्रियमदनुभवस्त्वम् तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेषतैकरतिरूप नित्यकिङ्करो भव एवम् भूतोऽसि आध्यात्मिकाधिभौतिकाधिदैविक दुःखविघ्नगन्धरहितस्त्वम् द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुखमास्व ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. பஞ்சாங்க ஸ்ரவணம். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தः அஸ்ய ஸ்ரீ பகவதாः மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः द्वितीय परार्थे श्री श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ठ्याः संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे तृतीयाम् अस्यां शुभतिथौ इन्दुवासरयुक्तायाम् आश्लेषनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நாள் ஆனி மாதம் ஆயில்யம் நட்சத்திரம். மாரநேரி நம்பி, பிள்ளை உறங்காவில்லிதாசர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம். ஆளவந்தார் சீடரும் பெரிய நம்பிகளால் அந்திம சம்ஸ்காரம் செய்யப்பட்டவருமான மாரநேரி நம்பி என்கிற பரம ஸ்ரீ வைஷ்ணவரின் ஜன்ம நட்சத்திரம். அவரை பற்றிய செய்தி தொகுப்பினை காணலாம். பரமாச்சாரியரான ஆளவந்தார் திருவருளுக்கு மிகவும் உரியவராக திகழ்ந்தவர். குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் சேராத 5வது குலத்தினில் தோன்றியவர். ஆயினும் ஆளவந்தாரால் அன்புடன் மாறன் நேர் நம்பி என்று கொண்டாடப் பெற்றவர். ஆளவந்தார், பெரிய நம்பி, எம்பெருமானார் ஆகியோர் வாழ்ந்த காலத்தில் திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்று வாழ்ந்தவர். இப்படிப்பட்ட ஒரு பெருந்தகையாளரின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பூர்வாச்சாரியர்கள் தம் பேருரைகளிலும் வைபவபரமான நூல்களிலும் பதிவு செய்து போற்றியுள்ளனர். ஆளவந்தார் அடிபணிந்த சிஷ்யர்கள் 22. அவர்களின் திருநாமங்கள்: பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பி,
திருக்கோட்டியூர் நம்பி, திருக்கச்சி நம்பி, மாரநேரி நம்பி, திருமாலை ஆண்டான், தெய்வாரி ஆண்டான், வானமாமலை ஆண்டான், ஈஸ்வராண்டான், ஜீயராண்டான், ஆளவந்தார் ஆழ்வான், திருமோகூர் அப்பன். திருமோகூர் நின்றார் தேவப்பெருமாள், திருவரங்கப்பெருமாள் அரையர், திருக்குருகூர்தாசர், வடமதுரை கோவிந்ததாசர், நாதமுனிதாசர், வகுலாபரண சோமயாஜியார், அம்மங்கி, ஆட்கொண்டி, திருவரங்கத்தம்மன் ஆகியோர் ஆவர். இவர்கள் அந்தணர் குலத்தவர், அரச குலத்தவர், பெண்ணினத்தவர் என்று எண்ணப்பட்டவர்களில் தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்த மாரநேர் நம்பி நம் கவனத்தை ஈர்க்கிறார். பரமாச்சாரியரான ஆளவந்தார் ஒரு சமயம் தம் சிஷ்யர்களுடன் பராந்தகம் என்ற சிற்றூருக்கு எழுந்தருளினார். அங்கே கழனி திருத்தி கொண்டிருந்த ஒருவர் உச்சி வெயில் கொளுத்த பசியும் தாகமும் வருத்த வயலில் தேங்கியிருந்த சேற்றையும் நீரையும் கலந்து இரு கைகளால் எடுத்து விண்ணை நோக்கி பகவானை தியானித்து அப்படியே உட்கொண்டார். இதை கண்ட ஆளவந்தார் வியப்புற்று தமது சீடர்களில் ஒருவரை அவர்பால் அனுப்பி விசாரித்து வருமாறு ஆணையிட்டார். அவரும் நம்பியை அணுகி மண்ணையும் நீரையும் சேர்த்து உண்டதற்கான காரணத்தை கேட்டார். நம்பி கூறினார், பெரியோர்களே, இம்மண்ணிற்கும் அம்மண்ணிற்கும் வேறுபாடு யாது? பூமியிலுள்ள மண்ணோடுதானே சரீரமாகிய இந்த மண்ணும் சேர்ந்து ஒன்றாகப் போகிறது. இதில் வித்தியாசம் எதுவும் எனக்கு தெரியவில்லை என்று அவர் மனப்பாங்கை கேட்டுக்கொண்டிருந்த ஆளவந்தாருக்கு வியப்பு மேலிட்டது. உண்ணும் சோறும் பருகும் நீரும் இவருக்கு கண்ணபிரானே. கிருஷ்ண நாமத்தை சொல்லி மண்ணும் நீரும் இவருக்கு உணவாயிற்றே. அவரை அருகில் அழைத்தார். உற்று நோக்கினார். அவர் உருவில் குருகூர் மாறனை கண்டார். நீர் மாரநேர் நம்பியே என்று திருவாய் மலர்ந்தார். மாரநேர் நம்பியை ஆறத் தழுவினார். நம்பியோ தழுவுதலை விட்டு நழுவி ஆளவந்தார் திருவடி தாமரைகளில் வீழ்ந்து கண்ணீர் பெருக்கால் மஞ்சனமாட்டினார். ஆளவந்தார் திருமேனியை நம்பி வைத்த கண் வாங்காது அள்ளிப் பருகினார். நெடுகிச் சிவந்து பரந்த திருமார்பும் திருமார்பை அலங்கரிக்கும் திருமண்காப்பும் திருக்கையில் பிடித்த திரிதண்டமும் திருப்பவித்திரமும் நம்பியை ஆட்கொண்டன. தேவு மற்றறியேன் என்று நம்பியின் மனம் ஒலித்தது. ஆளவந்தார் தம்முடன் வருமாறு பணித்தார். நம்பியோ தம் பிறப்பை எண்ணி தயங்கினார். ஆளவந்தாரோடு கூடும் தகுதி தமக்கு இல்லையே என்று பணிவுடன் தெரிவிக்க ஆளவந்தார் அப்போது அருளிச் செய்த வார்த்தை 1 கோடி பொன் பெறும். நம்பி, பிரம்ம ஞானிகளுக்கு ஜாதியில் பேதமேது? தடையின்றி தம்முடன் வரலாம் என்று அழைத்து கொண்டு தமது அடியார்களுடன் திருவரங்கம் திரும்பினார். வட திருக்காவேரி கரையின் கீழ்ப்பகுதியில் குடியிருக்கச் செய்து குருகுலவாச வசதி செய்து கொடுத்தார். ஆளவந்தார் வாழ்ந்த காலத்தில் ஆச்சாரிய பெருமக்கள் தவராசன் படித்துறைக்கு செல்லும் வழியில் அமைந்திருந்த ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலை சுற்றியுள்ள திருவீதிகளில்தான் குடியிருந்தனர். மாட மாளிகை சூழ் திருவீதி என்று அழைக்கப்பட்டு வந்தன. தற்போதைய கீழை சித்திரவீதியில் பெரிய நம்பி திருமாளிகைதான் ஆளவந்தார் எழுந்தருளியிருந்த மடமாகும். அங்கிருந்துதான் திருவாய்மொழி பொருளை சீடர்களுக்கு விரிவுரை ஆற்றினார். அவருடைய காலக்ஷேப கோஷ்டியில் பிரதான சிஷ்யர்களாக திருமாலை ஆண்டானும் திருக்கோட்டியூர் நம்பியும் இடம் பெற்றிருந்தனர். அவர்களுக்கு ஆளவந்தார் அருளிச் செய்த வேதாந்த விழிப்பொருளை திருமாளிகைக்கு வெளியே விலகி அமர்ந்து மாரநேர் நம்பியும் செவிமடுத்து பரவசமாகி விடுவார். ஒரு நாள் ஆளவந்தார் உரத்த குரலோசையில் ஆழ்வார் பாசுரங்களை ஓதிப் பொருளும் கூறி வந்தார். அவருடைய கோஷ்டியில் இருந்த சிஷ்யர் ஒருவர் ஆளவந்தாருக்கு அண்மையிற் சென்று, சுவாமி, மெல்ல பேசலாம், திருமிடறு நோவுபடுமே என்று விண்ணப்பித்தார். சடக்கென நிமிர்ந்த ஆளவந்தார், உங்களுக்காக அடியேன் பேசவில்லை, உள்ளே வர தயக்கத்துடன் வெளியே விலகி நின்று கேட்டு வருகிற மாரநேர் நம்பியை உத்தேசித்தே உரத்த குரலில் உரையாற்றினேன் என்று கூறினார்.
ஆளவந்தாரின் பண்பை நினைத்து மனமுருகி கண்ணீர் மல்கினர் சிஷ்ய பெருமக்கள். மாறநேர் நம்பி ஆளவந்தாரை ஆச்சாரியனாக பெற்ற ஆனந்தத்தில் ஆளவந்தாரைப் போன்றே களிமண்ணால் ஒரு சிறிய விக்கிரகத்தை செய்து அதனை நாள்தோறும் அர்ச்சித்து வந்தார். ஆளவந்தாரிடம் சகல சாஸ்திரங்களையும் தெளிவாக கேட்டு உணர்ந்தார். ஆளவந்தார் மாறநேர் நம்பியின் குலத்தை பார்க்கவில்லை. கொடுமின் என்று தொண்டரடிப்பொடியாழ்வார் அறிவுறுத்தலுக்கு ஆளவந்தார் மாறநேர் நம்பி குரு சிஷ்ய சம்பந்தம் உதாரணமாக ஆனது போன்று கொள்மின் என்ற அறிவுரைக்கு பிற்காலத்தில் அந்தணர் குலத்தில் பிறந்து ஆச்சாரிய பெருந்தகையாக விளங்கிய திருவாய்மொழி பிள்ளை ஈழவர் குலத்து பிறந்த விளாஞ்சோலை பிள்ளையை அடிபணிந்து ஸ்ரீவச்சன பூஷணத்தின் விளக்கத்தை அறிந்து கொண்டார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. இனி மாறநேர் நம்பி வரலாற்றை தொடர்வோம். ஆளவந்தாரின் சிஷ்ய கோஷ்டி பெருகியது. அதனால் காலக்ஷேப கூடத்தில் இட நெருக்கடி ஏற்பட்டது. அதனை விரிவுபடுத்த விரும்பிய ஆளவந்தாரின் நியமனப்படி புதியதோர் காலக்ஷேப கூடம் நிர்மாணிக்கப்பட்டது. அதில் காலக்ஷேப உரை வகுப்புகள் தொடங்க நல்லதோர் நாளில் சுப முகூர்த்தம் நிச்சயிக்கப்பட்டது. அச்செய்தி மாறநேர் நம்பி காதில் பட்டது. புதிய காலக்ஷேப கூடத்தில் மங்களகரமான வைதீக காரியங்களான ஸ்தல சுத்தி, புண்ணியாகவச்சனம், புரோக்ஷணம் முதலிய காரியங்கள் நடைபெற்ற பின்பு தாழ்ந்தவரான தாம் உள்ளே சென்று பார்த்தால் புனிதத்திற்கு பங்கம் ஏற்பட்டுவிடுமே என்று அச்சம் நம்பியின் மனத்தில் பட்டது. அதனால் அந்த வைதிக சுப காரியங்கள் நடைபெறுவதற்கு முன்னரே புதிய காலக்ஷேப கூடத்தை சேவித்து வர தீர்மானித்து அன்பர் ஒருவரின் துணை கொண்டு உள்ளே நுழைந்து தண்டனிட்டார். தண்டனிட்டபடியே காலக்ஷேப கூடம் முழுவதும் புரண்டபடியே வலம் வந்தார். ஸ்தல பிரதட்சிணமும் செய்து வெளியே திரும்பி வந்தார். இந்த செய்தியை ஆளவந்தாரின் மற்றைய பிரதான சிஷ்யர்கள் புண்ணியாக வாசன சடங்கினை மேற்கொள்வதற்கு முன்பாக மாறநேர் நம்பி உள்ளே சென்று விட்டார். அதனால் புனிதம் கெட்டுவிட்டது என்று ஆளவந்தாரிடம் தெரிவித்தனர். ஆளவந்தார் புண்ணியாகவசன சடங்குகளை செய்யாது நிறுத்திவிட்டார். எப்போது மாறநேர் நம்பியின் பாததூளி பட்டதோ அப்போதே காலக்ஷேப கூடம் பரிசுத்தம் பெற்று புனிதமாகி விட்டது என்று அறிவித்து உடனே கோஷ்டியுடன் அமர்ந்து உபன்யாசத்தை தொடங்கினார். நாதனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார்கள், உழக்கிய பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. பெரியாழ்வார் திருமொழி 4:4-6 என்ற பெரியாழ்வார் பாசுரத்தின் விளக்கம் அங்கு நிலைநிறுத்தப்பட்டது. அடியார்கள் குழாங்களாய் உடன் கூடியிருந்து ஆளவந்தாரின் உபதேச ரத்னங்களை செவிமடுத்து அனைவரும் இன்புற்றனர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன. அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம். ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள்
பொன்னாய்ச்சியாரும் ஸ்ரீ பராசர பட்டரும். கூரத்தாழ்வான் திருக்குமாரர் பட்டர் ஒரு நாள் திருவீதியில் புழுதி அலைந்து விளையாடிக் கொண்டிருந்தார். அவருக்கு இன்னும் உபநயனம் ஆகவில்லை. அப்போது ஒரு மகா பண்டிதன் என்று புகழப்பெற்ற ஒரு வித்வான் பல்லக்கில் ஏறி பவனி வந்து கொண்டிருந்தான். அவனுடைய சிஷ்யர்கள் சர்வஜ்ஞ பட்டர் வருகிறார் என்று விருதுகள் கூறி திருச்சின்னமும் ஊதிக்கொண்டு வந்தனர். தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையான பட்டர் உடையவர் ஆழ்வான், ஆண்டான், அருளாளப் பெருமாள் எம்பெருமானார், எம்பார் முதலான பெரியோர்கள் வசிக்கும் இடத்தில் யாரடா இவன் சர்வஜ்ஞ பட்டர் என்று தைரியமாக விருது ஊதி வருகிறான் என்று நினைத்து தனது 2 திருக்கையாலும் புழுதியை அள்ளிக்கொண்டு அவனை பார்த்து, நீ சர்வஜ்ஞனாய் இருந்தால் இது எத்தனை சொல் என்று கேட்டார். அவன் அதற்கு ஒன்றும் சொல்வதறியாது வெட்கித்து வாயடைத்து தலை கவிழ்ந்து நிற்க, பட்டர் அவனை பார்த்து, அடக்கெடுவாய், இதொரு கைப்புழுதி என்று சொல்லி சர்வஜ்ஞன் என்று விருதூதத் திரியமாட்டாதே, அக்ஞனாய் விட்டாயே. இனி உன்னுடைய விருதையும் ஆரவாரத்தையும் விட்டொழித்துச் செல் என்று கூறி அதனோடு நில்லாமல் அவனுடைய திருச்சின்னத்தையும் பறியுங்கள் என்று மழலை சொல்லை சொல்ல, அந்த பண்டிதன் கேட்டு வியப்படைந்து இவர் யாருடைய குமாரர் என்று விசாரிக்க, அங்கிருந்த பெரியோர்கள் இவர் ஆழ்வான் குமாரர் என்று கூறினர். அதை கேட்டு அவனும் பரப்பதன் குட்டி தவழுமோ என்று ஆச்சரியப்பட்டு பட்டரை தன் பல்லக்கிலே வைத்துக்கொண்டு ஆழ்வான் திருமாளிகை வாசலை அடைந்தான். அப்போது அவ்வளவையும் பார்த்தவளான பொன்னாய்ச்சியார் உடனே பட்டரை எடுத்துக்கொண்டு முந்தானையாலே முட்டாக்கிட்டு மறைத்து கொண்டு திருமாளிகையில் நுழைந்து ஆண்டாள் திருக்கையிலே ஒப்படைத்து, கண்ணெச்சில் படும்படி திருவீதியிலே போக விடலாமோ என்று கூறி ஸ்ரீபாத தீர்த்தத்தை தெளித்து, இச்சிறுவன் இந்த உலகில் நெடுநாள் தங்குவரோ என்று தன் வயிற்றை பார்த்து கொண்டு வருந்தினாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.